வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் பிடி சார். இந்த படம் மே 24 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஹிபாபாதி, காஷ்மீரா, அனிகா, தியாகராஜன், இளவரசு, பிரபு, பாக்யராஜ், பாண்டியராஜ் மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு கார்த்திக் வேணுகோபால். இந்த படத்தோட கதை, ஜிபி இன்ஸ்டியூஷன்ல படிக்கிற நந்தினின்ற பொண்ணு காலேஜ் கல்ச்சரல்ஸ் முடிச்சு வீட்டுக்கு போற வழியில ஒரு 4 பசங்க அவளை ஹராஸ் பண்ணி அந்த வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோவும் வைரல் ஆயிருது. வழக்கம் போல ஊர் உலகம் அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் தான் காரணம்னு சொல்லி அந்த பொண்ணு மேலேயே பழிய போட்டுறாங்க. அவளும் சூசைட் பண்ணிக்கிறா. அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமையை எதிர்த்து போராடுறாரு அதே இன்ஸ்டியூஷனோட ஸ்கூல்ல பிடி சாரா வேலை பார்க்குற கனகவேல். இப்போ அந்த பொண்ணோட சாவுக்கு நியாயம் கிடைச்சிச்சா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. பாதிக்கப்பட்ட பெண்கள் உங்களுக்கு நடந்த கொடுமையை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்காம வெளியே சொல்லுங்க. அவளோட பெத்தவங்களும் அவளை சுத்தி இருக்கிறவங்களும் அவ மேல குத்தம் சொல்லாம அவங்களுக்கு உறுதுணையா இருங்கன்ற இந்த மெசேஜை பல படங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அதே மெசேஜை தான் இந்த படமும் கேரி பண்ணுது. அதுக்காக இந்த படத்தை 10ஓட 11ன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த மெசேஜும் எல்லாருக்கும் தேவையான ஒரு மெசேஜ். அதை இந்த படத்துல சொன்ன விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டர் கார்த்திக் வேணுகோபாலோட முந்தைய படம் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டா இருக்கட்டும், இப்போ இந்த பிடி சாரா இருக்கட்டும், 2 படங்களுமே என்டர்டெய்னிங்கா இருக்கிறது மட்டும் இல்லாம மக்களுக்கு தேவையான ஒரு சோசியல் மெசேஜும் அந்த படங்கள்ல இருக்கு. குறிப்பா நிஜத்துல ரொம்ப சென்சேஷனலா பேசப்பட்ட நிகழ்வுகளை ஒரு பேஸா எடுத்து அதை சுத்தி நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஒரு செம என்டர்டெய்னிங்கான ப்ராடக்டா டெலிவர் பண்ணியிருந்தாப்ல. ஆனா நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு கூட கிளைமேக்ஸ் தரமா இருந்தாலும் ஓவராலா படம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆகும். அதுவே இந்த படம் அப்படி இல்லை. மேபி கதை கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா ஃபீல் ஆனாலும் அதை கொண்டு போன விதம் ஓரளவுக்கு யதார்த்தமாகவும் செம என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த படத்துல இருந்த ஃபிளாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதை இந்த படத்துல இம்ப்ரோவைஸ் பண்ணியிருந்தாப்ல. அதே மாதிரியே கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக படத்துல ஆட் பண்ண ஒரு சில விஷயங்கள் பார்க்க நல்லாவும் இருக்கும், மெயின் கதைக்கு ரிலவெண்டாகவும் இருக்கும். குறிப்பா ஹீரோவோட அந்த ஃபேமிலி போர்ஷனு, லவ் போர்ஷனு, ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்கள், முக்கியமா அந்த மேஜிக் வால் கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேஸ் 2.5 மணி நேரம் படம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஆரம்பிக்கிற கதை போக போக சீரியஸா டிராவல் ஆகுறது மட்டும் இல்லாம ரொம்ப இன்டென்ஸாகவும் இருக்கும். அதே நேரத்துல அங்கங்க அந்த ஃபன் எலிமெண்ட்ஸையும் ரொம்ப நீட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி அந்த கோர்ட் ரூம் சீன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் கிளைமேக்ஸ் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓவராலா ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஸ்க்ரீன் பிளேனே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷுவலா படம் பயங்கர கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர மான்டே ஷாட்ஸா இருக்கட்டும், சாங்ஸோட விஷுவல்ஸா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்ல வர கோர்ட் ரூம் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே விஷுவலா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் மியூசிக் வைஸ் சாங்ஸ் எல்லாமே செம்ம பெப்பியா இருந்துச்சு. அதை விட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதுக்கு அங்கங்க வர சின்ன சின்ன லிரிக்ஸும் அந்த சீனை பயங்கரமா எலிவேட் பண்றது மட்டும் இல்லாம நமக்கு கூஸ் பம்ப்ஸையும் கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் எல்லா கேரக்டர்ஸையுமே ரொம்ப நீட்டாக வடிவமைச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த வில்லன் கேரக்டர் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கேரக்டரோட எமோஷன்ஸையும் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் ஹிபாபாதி, காஷ்மீரா, அனிகா, இளவரசு, தேவதர்ஷினி, பிரபு, பாக்யராஜ், பாண்டியராஜ், மதுவந்தி, முனிஷ்காந்த்னு படத்தில் பெரிய நடிகர் பட்டாளமே இருக்கு. எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக அனிகாண்டி இளவரசோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த கேரக்டரோட எமோஷன்ஸை நமக்கு பக்காவாக கனெக்ட் பண்ணிச்சு. மொத்தத்தில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடி பீரியட் ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி இந்த பிடி சாரை கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது சொந்த கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி விலைக்கு இந்த டியூட்டிங் நான் போட்டு விஷயம் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா வெப்சீரிஸா ஜஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.